நம்முடைய ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஒரு பள்ளியை நிர்மாணிக்கிறோம் என்றால் ஏன் நிர்மாணிக்கிறோம்? வெறுமனே 5 நேரம் தொழுதுட்டு போறதுக்காக வேண்டி நிர்மாணிக்கிறது கிடையாது. அதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு, தொழுதுட்டு போயிடலாம். அதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பள்ளிவாசலை கட்டி தான் தொழுகணும் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற மொட்டை மாடியில் கூட தொழுதுட்டு போயிடலாம் 10 பேர் சேர்ந்து. ஆனால் ஏன் இதை செய்தோம்? இதற்கு முன்னால் என்ன செய்து கொண்டிருந்தோம்? ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருந்தோம். மக்கள் ஷிர்கிலே மூழ்கி இருக்கிறார்கள். நாளை நிரந்தர நரகத்திலே கொண்டு போய் அவர்களை தள்ளுகிற பெரும் பாவத்திலே தம்மையும் அறியாமல் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அவர்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற செய்வதற்கான நம்முடைய பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருந்தோம். நமக்கென்று ஒரு இடம் இல்லாமல் தெருமுனைகளில், கூட்டங்களில், ஆங்காங்கே கிடைக்கிற இடங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நமக்கென்று ஒரு தளம் வந்திருக்கிறது. இது போன்ற தளம் வந்தால் என்ன நிலை ஏற்படும் தெரியுமா? ஆரம்பத்தில் வீரியத்தோடு இருந்த பல பேர் அவர்களுக்கு என்று அவர்களுடைய பகுதியில் ஒரு பள்ளிவாசல் வந்தவுடனே அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அவங்களுடைய வேலையெல்லாம் எப்படியா இருக்குன்னு கேட்டா, அந்த பள்ளிவாசலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, பள்ளிவாசலுக்கு கரண்ட் பில் கட்டுறது, பள்ளிவாசல் வேலை பார்க்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது, பள்ளிவாசலோடு அவர்களுடைய எல்லா உழைப்பும் முடிந்து போகிறது. இந்த பள்ளியை பயன்படுத்தி இன்னும் அதிகமான நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பிரச்சாரத்தை விட்டு அவர்கள் ஒதுங்கி விடுகிற காட்சிகளை வரலாற்றிலே நிறைய பார்த்திருக்கிறோம். பள்ளியா பிரச்சாரமா என்று கேட்டால் பிரச்சாரம் தான் முக்கியம். அதனை செய்வதற்கான துணை சாதனமாகத்தான் இந்த பள்ளி பயன்பட வேண்டுமே தவிர எந்த பிரச்சாரமும் செய்ய மாட்டோம், எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டோம். வெறுமனே 5 வக்துக்கு பாங்கு சொல்வோம், மோதினார் சொல்வாரு, இமாம தொலைப்பாரு, அதற்குத்தான் என்று சொன்னால் உங்களுடைய பணிகளை எல்லாம் இதற்குள்ளே சுருக்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் பெரிய நன்மைகளை அறிந்து கொள்ள முடியாது.